எங்கள் அப்பா கிட்ட எவ்வளோ சொன்னேன் கேட்கல. ஒவ்வொரு டைமும் கார் புக் பண்ணால் 4000 ரூபாய் செலவாகுது, அதனால் நான் பஸ்லேயே வரேன்ப்பான்னு சொன்னார். நடக்கவே முடியாது, எப்படிப்பா வர முடியும்? நான் வரேன்ப்பா, எப்படியாவது கஷ்டப்பட்டாது வரேன், எதுக்கு 4000 ரூபாய் செலவு பண்ணணும்னு சொன்னார். இல்லை, அதனால் நான் என்ன சொன்னேன், நானே ஆரணிக்கு வரேன் இருங்க அப்படின்னு சொல்லி நான் நைட்டே கிளம்பிட்டேன். 11:30 மணிக்கு நைட்டு ரீச் ஆன ஆரணியில். காலையில் வந்து மறுபடியும் 4 மணிக்கு ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். 9 மணிக்கு ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டோம். செக்கப்லாம் முடிவே 3 ஆயிடுச்சு. டாக்டர்லாம் செக் பண்ணி இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. இன்னும் ஒரு செக்கப் மட்டும் வாங்க, என்ன ஏதுன்ட்டு நெக்ஸ்ட்டு செக்கப்பில் நான் சொல்கிறேன். 2 வீக்ஸ் கழித்து வர சொல்லியிருக்காங்க. புண்ணெல்லாம் கொஞ்சம் ஆறிடுச்சு. அப்புறம் மறுபடியும் ஆரணியில் நான் விட்டுறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா, நீ ஃப்ரெண்டை மட்டும் வந்து பிக்கப் பண்ணிக்க சொல்லு, நான் போய்க்கிறேன், பஸ்ஸை விட்டு இறங்கினா போதும், நான் வீட்டுக்கு போயிடுவேன்னு சொன்னார். சரி, பஸ்ஸை விட்டு இறங்கினவுடனே என் ஃப்ரெண்டை வந்து பிக்கப் பண்ண சொல்லிட்டேன். பிக்கப் பண்ணி அவன் ஆட்டோ